Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல freshers and experienced candidate கான job vacancy detail பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல கொடுத்திருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு தடவை அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது cross verify பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா ஃப்ரெஷருக்கான ஜாப் வேகன்சி டீடைல் தான் பார்க்க போறோம். இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போறவங்க ஸ்ரீ ரத்னா சொல்யூஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவங்க கம்பெனி கிடையாது. ஐ திங்க் இவங்க வந்து ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டா இருக்கணும், அப்படி இல்லாட்டி கன்சல்டன்ட்டா இருக்கணும். எனிஹவ் இவங்க வந்து இன்டர்வியூ வச்சு உங்களை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இது வந்து கன்சல்டன்ட்டா இருந்தாலும் சரி, ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி, இன்கேஸ் இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வந்து கம்பெனில ஜாயின் பண்ணணும், அதுதான் நம்மளோட மெயின் மோட்டோ. மெடிக்கல் கோடிங்ல நம்ம போய் ஜாயின் பண்ணணும், அதுதான் நம்மளோட மெயின் மோட்டோ. ஸோ இப்போ நான் ஃபர்தரா டீடைல்ஸ்லாம் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்க எலிஜிபிள் அப்படின்னா ஹெசிடேட் பண்ணாம கண்டிப்பா உங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்க. ஃபர்தரா என்ன டீடைல் அப்படின்றது உங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும். ஆல்சோ ஐ வுட் சே, யாராவது இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடியே, இல்லை இப்போ ஏதாவது காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனா ஒரு அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸோ, இல்லை யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்க இது மூலமா அப்படின்னா, ஏதாவது கம்பெனியில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஃபர்தரா இன்டர்வியூ டீடைல்ஸ் பார்த்துருவோம். டேட் வந்து 24th நவம்பர்லேருந்து 3rd டிசம்பர் வரைக்கும். டைமிங் மார்னிங் 9:30 AM ஈவினிங் 5:30 PM வரைக்கும். உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ தட் அவங்க வந்து ஃபர்தர் டீட்டெயில் வந்து லொக்கேஷன் பற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்களோட பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 5 days ஒர்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் 2 days வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா வீக் ஆஃப் இருக்கும். அண்ட் அட்ராக்டிவ் ஹைக்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்க ஷிஃப்ட்டை பொறுத்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட பேக்கேஜ், அதாவது சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த லொக்கேஷன்ல ஒர்க் லொக்கேஷன்ல போய் ஜாயின் பண்ண போறீங்களோ அதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இயர்லி சிபிசி சர்டிஃபிகேஷன் வந்து கம்பெனிலேருந்தே ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பான்சர் பண்ணுறதுனா என்னன்னா, அந்த சிபிசி சர்டிஃபிகேஷனுக்கு ஆகிற அமௌண்ட்டு, பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்து அவங்க உங்களை எழுத வைப்பாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட். இங்க வந்து சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, உங்களோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க வந்து நார்மலா ஒரு மெடிக்கல் கோடர் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோமோ, என்னென்ன கைட்லைன் இருக்கு, நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க பண்ண வேண்டி இருக்கும், அதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆப்வியஸா வந்து நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி மெடிக்கல் கோடிங் ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும், நீங்க எப்படி கோட் எடுக்கணும், எப்படி அசைன் பண்ணணும், ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக உங்களுக்கு அசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எனி லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் பீப்புளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏஜ் லிமிட் வந்து பிலோ 30 years வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், இங்கிலீஷில் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த சர்டிஃபிகேஷன் எதுவுமே கேட்கவே இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்து 30 இயர்ஸ்க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டும் ஃப்ரெஷருக்கான ஜாப் வேகன்சி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். கம்பெனி நேம் என்டிடி டேட்டா பிஸ்னஸ் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து 2,25,000 பெர் ஆனம் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த மெடிக்கல் டாக்குமெண்டேஷனை ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான கோர்ஸை வந்து பிக் பண்ணி அந்த கைட்லைன் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை அசைன் பண்ணணும், அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களோட ஒர்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனி ஹெல்த் கேர் பிபிஓல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஃப்ரெஷராக இருந்தாலும், இல்லை வித்தின் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பிபிஓல இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பா யூனிவர்சிட்டி டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
நீங்க வந்து லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டா, அதாவது 3 இயர்ஸ் வந்து நம்ம யூசுவலா லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் இல்லையா? அதுதான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3+ இயர்ஸ் ஆஃப் ஃபார்மல் ஸ்டடீஸ் இன் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு. பிபிடி அவங்களுக்குலாம் வந்து மோர் தென் 3 இயர்ஸ்னால அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டா இருக்கணும். ஆர் பிபிடி, ஃபார்மா, நர்சிங் இந்த மாதிரி நீங்க முடிச்சவங்களா இருக்கணும். இவங்க வந்து எந்த சர்டிஃபிகேஷனும் வேணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணல. அனாட்டமி அண்ட் பிசியாலஜில வந்து நல்ல உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜில அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதில் ஒரு 1+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டரை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும், எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கிறதே வந்து மோர் தென் எனஃப். கீபோர்ட்லாம் யூஸ் பண்ண தெரியும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற எல்லாருக்குமே வந்து கீபோர்டு, இந்த மவுஸு, சிஸ்டம் யூஸ் பண்ணுறது அது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் அதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு 1+ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டினா கூட இந்த பாயிண்ட்டை வச்சு பயந்துக்கிட்டு அப்ளை பண்ணாமலாம் இருக்காதீங்க. சாரி, இந்த பாயிண்ட்டை வச்சு அப்ளை பண்ணாமலாம் இருக்காதீங்க. ஜஸ்ட் அவங்க கிட்ட வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியும், என்னால் யூஸ் பண்ண முடியும், ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி அவங்கள வந்து கன்வீனியன்ஸ் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஷிஃப்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 AM to 5:30 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க, மண்டே டு ஃப்ரைடே. எந்த ஷிஃப்ட் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங் வந்து அந்த கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எது கொடுத்தாலும் நீங்கள் அதை ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஒருவேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓவர் டைம் கூட நீங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி வீக்கெண்ட் டைமிங்கில் கூட பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும், பேசவும் தெரிஞ்சிருக்கணும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த மெயில் ஐடிக்கு, அந்த ஹெச்ஆருக்கு உங்களோட ரெஸ்யூமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கான ஜாப் வேகன்சி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஒமேகா ஹெல்த் கேர் ஜாப் லொகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத். இவங்க வந்து சர்டிஃபைட் கோடர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் தான் எடுப்போம், நான் லைஃப் சயின்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் சர்டிஃபிகேஷன் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும், ஒருவேளை நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாகவே இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு அப்ரோச் பண்ணுங்க. பிகாஸ் இவங்க ஸ்பெசிஃபிக்கா அந்த கிராஜுவேஷன் பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்க சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலே வந்து ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. அண்ட் இமீடியட் ஜாயினர்ஸ் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெசிக்னேஷன் கோடர், சீனியர் கோடர்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 0 இயர்ஸ், லொகேஷன் ஹைதராபாத், ஒர்க் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், ஸ்பெஷாலிட்டி இஎன்எம் சர்டிஃபைட். ஸோ உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. அண்ட் சாரி, கீழே வந்து இந்த காண்டாக்ட் நம்பரும் இருக்கு, மெயில் ஐடியும் இருக்கு. ஸோ உங்களோட ரெஸ்யூமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க, உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷருக்கான ஜாப் வேகன்சி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து சர்டிஃபைட் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஏஏபிசி சர்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெனி நேம் வந்து ஐகேஎஸ் ஹெல்த். ஒர்க் லொகேஷன் வந்து மும்பை ஐரோலியில். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஏஏபிசி சர்டிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 days ஒர்க்கிங் இருக்கும் வீக்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மேலே கொடுத்துருக்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த மெயில் ஐடிக்கும் உங்களோட ரெஸ்யூமே ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அந்த காண்டாக்ட் டீட்டெயிலில். நெக்ஸ்ட்டும் ஃப்ரெஷருக்கான ஜாப் வேகன்சி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி டெக்னாலஜிஸ்.
ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நீங்க வந்து கரெக்டா அந்த டாக்குமெண்ட்லாம் படிச்சு அப்ளை பண்ணி நீங்க கரெக்டான அந்த ப்ரொசீஜர் கோடு எல்லாமே நீங்க அதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். கிளையண்ட்டோட ரெக்யர்மெண்ட்லாம் வந்து நம்ம அந்த ப்ரொடக்ஷன் இதெல்லாமே நீங்க கரெக்டா குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணுவீங்க, என்னென்ன டாஸ்க் இருக்கும் உங்களோட ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கில் ரெக்யர்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாட்டமி அண்ட் பிசியாலஜில ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜில நல்ல நாலேஜபிள் பர்சனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து இங்கிலீஷ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கம்யூனிகேஷன் நல்லபடியா உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு மல்டி டாஸ்க் பர்சனா இருக்கணும், ஒரு டீம் பிளேயரா இருக்கணும், ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும், எதா இருந்தாலும் முன்னிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை எடுத்து நம்ம அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எதிர்பார்க்கறது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட ஸ்கில் செட்ஸா வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கோடிங், யூஎஸ் ஹெல்த். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஎஸ்சி நர்சிங், பிடிஎஸ், டிஜிஎன்எம், எனி லைசன்ஸ் கிராஜுவேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். நீங்க சர்டிஃபைடா இருந்தாலும் சரி, நான் சர்டிஃபைடா இருந்தாலும் சரி, ஆனா நீங்க லைசன்ஸ் கிராஜுவேட்டா இருந்து அண்ட் மேல கொடுத்துருக்கிற அந்த பிஏஎம்எஸ், பிபிடி, பிஎஸ்சி நர்சிங், ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் நீங்க அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா R1 RCM கம்பெனிக்கான ஜாப் வேகன்சி டீடைல் தான் பார்க்க போறோம். இதுல வந்து ஐபிடிஆர்ஜி கோடருக்கும் போகுது, ஐபிடிஆர்ஜி கியூக்கும் போகுது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் நீங்க 1 இயர் ஐபிடிஆர்ஜில இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 லேக்ல இருந்து 13 லேக் பெர் ஆனம் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், நொய்டா. ஸோ எல்லா லொகேஷன்லயுமே இந்த வேகன்சி போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் வந்து எனி கிராஜுவேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சர்டிஃபிகேஷன் வந்து மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. எனி சர்டிஃபிகேஷன் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப். உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நம்புறேன். ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஜாப் தேடுறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.